ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒரு முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அந்த முட்டை குழம்பு வந்து எப்படி சிம்பிளாக சூப்பராக வைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் அண்ட் எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, தேவையான பொருட்கள் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, தேங்காய் அண்ட் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்குது. இது வந்து சோம்பு, ஜீரகம், பட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா முட்டை வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஜீரகம், சோம்பெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயம் கூட போட போகிறேன். அப்போது இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துடும் சாஃப்டாக இந்த எண்ணெயிலே. கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், இந்த மசாலா ஸ்மெல் மாதிரி வரும் கும்முன்னு. அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணுறதுல தான் குழம்பு எது வச்சாலும் அதோட டேஸ்ட் வந்து இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. ஸோ இது நல்லா வேகட்டும், விட்டுடலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுட்டு ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டோம்னா நல்ல பேஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துடும். இந்த இவ்வளோ மிக்சிங் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தீயை குறைச்சி வச்சுட்டேன். தீயை குறைச்சிட்டு இப்போ இதை மூடி வச்சிடறோம். ஓகே, இப்போது நம்ம வந்து மூடியை எடுத்து பார்க்க போகிறேன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. வாவ், இப்போ பார்த்தோம்னா சூப்பராக வந்துடுச்சு. எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகி ஓரளவுக்கு ஜம்முன்னு கண்டிஷனில் இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். என்ன, வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போதும், ஏன்னா பெப்பர் போட போகிறேன் இதில். மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன். ஓகே, அண்ட் மஞ்சள் பொடி தேவையான அளவு ஒரு சிட்டிகை, அவ்வளோதான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக பிளாக் பெப்பர். இவ்வளோதான் தேவையான மசாலா போடுறேன். அந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது வேகட்டும் நல்லா. இப்போ இந்த மசாலா வந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தேங்காவை வந்து ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்சிங் கொடுத்துக்க வேண்டியதான். அந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி விட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. ஸோ இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சுன்னா
அந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். இதை வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ சூப்பராக அந்த தேங்காய் இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாயில் பண்ணி கட் பண்ணி வச்ச முட்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப கசகசன்னு போட்டு கிண்டக்கூடாது, ஜென்டிலாக கிண்டணும். அப்போ தான் இந்த முட்டை வந்து உடஞ்சி போகாது, கலங்கி போகாது. ஜென்டிலாக அப்படியே ஒரு கிண்டிட்டு கிண்டிட்டோமா. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா டாப்பிங்ஸ் போட்டுவிட்றோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதை போட்டு விட்டுட்டு அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக முட்டை குழம்பு ரெடி. ஓகே, இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குது. செம்மையான அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை எப்படி இருக்குது. வாவ், இதை வந்து இப்போ போட்டு கசகசன்னு கிண்டக்கூடாது. எப்போவுமே இது வந்து கொஞ்சம் ஜென்டிலாக தான் இதுமாதிரி டீல் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப நரநரன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் அவ்வளோதான், நம்ம ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. இனி சாப்பிட வேண்டியதான். ஹலோ மக்களே, இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி முட்டை மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அவுட்கம் வரும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.